ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பனானா வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பழுத்த வாழைப்பழம். எங்கள் வீட்டில் பழம் ரொம்பவே பழுத்துடுச்சு. என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. ஏற்கனவே வாழைப்பழத்தில் நமக்கு ஸ்வீட் இருக்கும், அதனால் 1/4 கப்பு சேர்த்தா போதும். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் 1/4 கப் அளவுக்கு, ஒரு ஏலக்காய் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க, தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கோங்க, அல்லது தண்ணி கூட ஊற்றி கலந்துக்கலாம். கலந்து எடுத்துகிட்டு இப்போ அடுப்பில் கல் போட்டுக்கோங்க. கல் போட்டுட்டு நெய்யை தடவிட்டு நம்ம அதில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. சைட்லலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இது அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வந்தோன்னே எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பனானா தோசை இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட சோடாப்பு எதுவுமே சேர்க்கல, ஆனால் இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.